உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த ஸ்டோரியை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் பிரபு. இது அவர் லைஃப்பில் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நான் சொன்னதுக்கு அப்புறமா போன வீடியோவில் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இதோ பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணானே. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். என்னோட சேனலை இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோவிட் டைமில் நடந்துச்சு. ஸோ கோவிட் டைமில் இவருக்கு கோவிட் அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இவர் ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அந்த கோவிட் டைமை நம்மளால் யாராலையும் மறக்க முடியாது. உலகத்தில் நடந்த பெரிய விஷயம் அது. ஸோ யாராலையும் மறக்க முடியாது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே அவங்கவுங்க ஊருக்கெல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரபுவோட மாமா ஒருத்தர், அவரும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவரை போய் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அவங்களோட அப்பா அம்மா இவங்க எல்லாமே போயிட்டு பார்க்க போயிருக்காங்க. ஸோ அவங்களோட மாமாவுக்கு இந்த மாதிரி கோவிட் வந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாகவே இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம பழகுறவங்க ஒருத்தவங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா அவங்கள சுற்றி பழகுனவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த பிரபுவும் அவங்க அப்பா அம்மா 3 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் அவங்க அப்பா அம்மாவுக்கு நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஆனால் இந்த பிரபுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பிரபுவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்று வச்சுருக்கோம், அவனுக்கு போய் இப்படி வந்துருச்சே, எப்படியாவது அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கோவிட் டைமில் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரபுவோட அப்பா அவர் கொஞ்சம் நல்ல பணக்காரர். அவரோட ஃப்ரெண்டு டாக்டராக இருக்கிறதுனால, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறதுனால அவர்கிட்ட அப்படி இப்படி பேசி ஒரு தனி ரூம் பிரபுக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இவருக்கு இந்த ரூம் போனதுலேருந்து தான் இவருக்கு அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க அம்மா இவர் பிரபு கூட ரூம்லேயே தங்கியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, நார்மலாக தான் இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. ஸோ நார்மலாக இருக்கிறனால அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நார்மல் மெடிசன் மட்டும் டாக்டர் கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்படி போயிருக்காங்க. ஸோ ஈவினிங் தான் அவர் செக் பண்ணாங்க, அவர் நல்லா இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு விடியற்கால ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு திடீர்னு பயங்கரமாக மூச்சு திணறல் வந்துருச்சு. மூச்சு திணற அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த பெட்டு ஷேக் ஆகிறத பார்த்து தான் அவங்க அம்மாவே முழிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க ஓடி போயிட்டு டாக்டர் எல்லாம் வர சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவருக்கு ரொம்ப மூச்சு திணறலாகவே இருக்குது. அப்போ டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே, திடீர்னு இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, எனக்கு இவர் இப்போ தானே நல்லா தானே இருந்தார், நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வேகமாக எஞ்சி அப்படியே திணறி பார்க்குறாரு. மூச்சுட முடியல, சுற்றி முற்றியும் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரபு அவங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காண்டி அவர் ட்ரை பண்ணுறாரு. மூச்சு திணறனால அவரால் பேச முடியல. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, டாக்டர் அவருக்கு டோஸ் போட்டு தூங்க வைக்கிற மருந்து போட்டு விட்டார். ஏன்னா அது இதையும் பிடிங்கெல்லாம் விட்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டு விட்டுட்டு அவரை படுக்க வச்சிடுறாங்க. ஸோ அவரும் அப்படியே தூங்கிட்டார். தூங்கினோடனே நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்ன கையோட அவங்க அப்பாவும் அங்கேருந்து வேகமாக கிளம்பி வந்துடுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, காலையில் வரைக்கும் அவர் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் படுத்துருந்துருக்காரு. இதை பார்த்தானா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஏன்னா இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு இப்படி ஆகுதே அப்படின்ட்டுன்னு.
காலையில் 11 மணி ஆகுது. 11 மணி ஆனானா அப்போ தான் அவர் வந்து நார்மலாக ஆயிருக்காரு. அப்போ உடனே அவரோட ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் கழட்டி விட்டுட்டாங்க. காலையில் பிரபு எஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா வந்து கண்ணுலலாம் தண்ணியோடு அவங்க கேட்குறாங்க, என்னையா ஆச்சு நேற்று உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு இந்த கோவிட்னால எனக்கு வந்து மூச்சு திணறலாம் நடக்கலை, வேற ஒன்று நடந்துச்சு, அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஷாக் ஆச்சு. அப்படியே என்ன ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பிரபு என்ன சொல்கிறாருன்னா, அவர் படுத்திருக்கிற பக்கத்துலேயே வந்து ஒரு பயங்கரமான பெரிய விண்டோ இருக்கும். ஸோ அந்த விண்டோக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய காடு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த கோவிடில் இறந்து போனவங்க எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஏரியாவில் வந்து புதைச்சிடுவாங்க. டாக்டரு இவங்கெல்லாம், நர்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் கடைசி சடங்கெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் அந்த இடத்துலலாம் நிறைய புதைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருக்கு வந்து தூக்கம் வராமல் இவர் படுத்து முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா தூங்கிட்டாங்க. இவர் வந்து முழிச்சு பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ அந்த விண்டோ வெளியில் என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒரு உருவம் கீழேந்து அப்படியே மேலே வந்து அந்த விண்டோக்குள்ளேருந்து உள்ளே வந்து நேராக இவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இவரை நோக்கி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இவர் படுத்துருக்கிற அந்த பெட்டு மேலேயே வந்து படுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, பிரபுவோட உடம்புக்குள்ள பூரா பார்க்குது. ஸோ அது மெத்தையில் வந்து உக்காந்து கையோட பிரபு மேலே படுத்த உடனேயே அவர் வந்து மேபி அந்த கோஸ் இருக்குல்ல, அது வந்து கோவிடில் இறந்து போனது. அப்போ வந்து மூச்சு திணறல் தானே நடந்திருக்கோம். உடனே இவருக்குள்ளே பூதுதான் அது அவ்வளோ வேகமாக மூச்சு திணறலாம் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பிரபு சொன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இது மேபி உன்னோட கற்பனையாக இருக்கலாம், எனக்கு நம்மளும் நிறைய கேஸ்லாம் பார்க்குறோம், இந்த மாதிரி புதைக்கிறது எல்லாமே நம்மளும் கேள்விப்படுறோம், ஸோ நீ அதோடு நினச்சி படுத்துட்டு இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பிரபு வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அப்படிலாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், அந்த விண்டோலேருந்து ஒரு பெண் தான் அங்கேருந்து நடந்து வந்து மூக்கில் மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ரத்தத்தோடு வந்து என் மேலே உக்காந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பிரபு. அப்படியும் அவங்க அப்பா அம்மா வந்து அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு நினச்சி தான் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டை விட இன்றைக்கி நடக்க போகிற நைட்டில் தான் அவருக்கு பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, பிரபுவும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நைட்டு வேலை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் லைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வெளியிலேருந்து நர்ஸு வந்து கதவை தட்டி, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க, இல்லையே நாங்கள் ஒன்றும் கூப்பிடல, எங்களுக்கு இன்னொரு அவசரமும் இல்லையேன்ட்டுன்னு. நார்மலாக இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அலாம் வச்சுருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சின்னா இவங்க அலாம் தட்டுனா அது வந்து நேராக அங்கே நர்ஸ் ரூமுக்கு போய் கேட்கும். அப்போ அப்படி நினச்சிட்டு இவங்களும் வந்து கேட்டோன்னே ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் சென்று ஒரு 10-15 நிமிஷம் சென்று மறுபடியும் அவங்கெல்லாம் அங்கேருந்து ஓடி வராங்க. அவங்களாம் எதுக்கு ஓடி வராங்கன்னா, நார்மலாக அந்த கோவிட் டைம் வந்து மூச்சு திணறல் வரும், அதனால தட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. அந்த டைமில் பிரபுவும் அவங்க அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவங்க நர்ஸ்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எழுப்பி விட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. எதுக்கு இப்படி தட்டி விட்டுட்ருக்கீங்க, இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம், நாங்கள் பாட்டுக்கு அங்கேயிருந்து ஓடி உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்போ உடனே இன்னொரு நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 1/2 hour ஆகுது. அப்போ அவங்க அம்மாவும் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிடுறாங்க. அப்போ இந்த பிரபு வந்து தூங்காமல் முழிச்சிட்ருக்காரு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போக போகிறாரு. அந்த வாஷ்ரூம் போகிற இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோ இருக்குது சொன்னல, அந்த விண்டோவை க்ராஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த வாஷ்ரூமுக்கு போகணும். ஸோ அவரும் அந்த விண்டோவை க்ராஸ் பண்ணி வாஷ்ரூம் போயிட்டு வெளியில் வராரு. வெளியில் வர அந்த டைமில் ஒரு பயங்கர ஷாக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோவோட ஸ்லாப் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அந்த எக்கிம்லேயே வந்து அந்த கோர்ஸ் பெண்மணி இருக்காங்கள்ல, அவங்க வந்து அந்த ஜன்னல் வழியாக ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உக்காந்துருக்காங்க. அப்படியே அவங்க உக்காந்துருக்கிற ரொம்ப நெருக்கமாக பார்த்த நம்ம பிரபுக்கு ரொம்ப பயம் வந்து அப்படியே வேகமாக கத்தி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஸோ அதை பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வேகமாக ஓடி போயிட்டு டாக்டரையும் நர்ஸையும் வர சொல்லி
டாக்டர் நர்ஸும் உள்ளே வந்துட்டு இவர் இப்படி உளுந்து கிடக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகி அவரை தூக்கி வந்து மெத்தையில் போட்டுட்டு அவருக்கு வந்து கை காலெலாம் தேய்ச்சி விட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு மூச்சு பேச்சும் இல்லை, அப்படியே கிடக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் சிபிஆர் லெவலுக்கு போய் ஆகணும் போல் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்களும் டக்கு டக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தாக்கா அவர் அப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கண் முழிச்சு பார்க்குறாரு. அந்த டைமில் அவர்னால பேசக்கூட முடியல. மேபி அவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் டாக்டர் வந்து இந்த டைம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு வந்து டோஸ் கொடுத்து அவரை மறுபடியும் படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் அவர் எணிக்கிறாரு. அந்த டைமில் தான் அவங்க அம்மா வந்து நார்மலாக அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னானே, அவங்க அப்பாவும் காலையிலேயே வந்துடுறாரு. ஸோ வந்த கையோட என்னடா உனக்கு ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு உடனே பிரபு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் நேற்று சொன்னேன் நீங்கள் இப்படி பேசுனீங்கல்ல, அதெல்லாம் கற்பனையாக இருக்கும் அப்படின்னு. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி இந்த விண்டோ கிட்டேருந்து அதை உட்காந்து இருந்துச்சுப்பா, அதை பார்த்துட்டு தான் நான் பயந்து போய் கீழே மயக்க போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன் நம்ம பையன் சும்மா சொல்ல போகிறான், அவனுக்கு வந்து அவர் வந்து நார்மலாகவே பயம் இல்லாமல் தான் இருப்பாரா அந்த பிரபு. ஸோ அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி இருக்க போகுது ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சரின்ட்டு டாக்டரை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாரு. இவங்க அப்பா வந்து பேய் இருக்குது, என் பையனுக்கு பெட்டு மாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினோன்னே, அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாரு, நானே உங்கள் பேச்சை கேட்டு தான் இங்கே ஒரு பெட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இங்கே வந்து வேறு எதுவுமே எம்டியாக கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக இருக்குதுன்னா இருங்க, இல்லைன்னா நான் ஃபார்ம்லாம் எழுதி கொடுக்குறேன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசிடுறாரு. ஸோ அதை பேசினான்னா இவர் அப்பாவுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு, ஐயோ என்ன இப்படி பேசுகிறாங்களே, சரி அவங்க சொல்கிறதும் சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு மறுபடியும் பிரபுவே போட்டு திட்டுறாரு. நான் உனக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல பெட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், கை காலில் கெஞ்சி கூத்தாடி உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு இங்கே ஒழுங்காக இருடா, பிரச்சனை பண்ணாமல். வீட்டுக்கு போயிட்டாக்க இன்னும் கஷ்டமாயிரும் எனக்கு, நீ ஒரே பையன், நீ புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொன்னானே. சரி பிரபுக்கும் என்ன பண்ணுறது தெரியல, பயமாக இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை, இங்கேயே தங்கி தான் ஆகணும் போல் அப்படின்ட்டுன்னு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு தங்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நைட்டு இன்னும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. ஸோ அவரும் அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவர் தூங்குற மாதிரி தூங்க போனார். ஸோ தூங்குற டைமில் பிரபுக்கு என்ன ஆகுதுன்னா, திடீர்னு காக்கா வலிப்பு வந்த மாதிரி பயங்கரமாக கை காலெல்லாம் வெட்டி வெட்டி அவருக்கு இழுக்குது. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வேகமாக ஓடி போய் டாக்டர் நர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ டாக்டர் நர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க டாக்டர் நர்ஸும் அவர் வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னாக்கா அப்போ அவரே டாக்டரே முழிக்கிறாரு. நார்மலாக இந்த கோவிடில் வந்து மூச்சு திணறல் தான் வரும், இது என்ன ஓவராக காக்கா வலிப்பெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு முன்னுக்கு அவருக்கு காக்கா வலிப்பு வந்திருக்கா அப்படின்ட்டுன்னு. அப்போ அவங்க ஒன்று சொல்கிறாரு, இல்லை இது வரைக்கும் அவருக்கு வந்ததே இல்லை, அது வந்து அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்னால அவர் வந்து சொல்கிறார், நான் சொன்னேனே நீங்கள் தான் கேட்கலையே, இங்கே வந்து அது கிடையாது வேறு ஏதோ இருக்குது, நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஸோ அழுந்த கையோட அப்போ டாக்டருக்கும் வேறு மாதிரி ஃபீல் ஆகுது போல். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, சரி வெயிட் பண்ணுங்க, அவர் நல்லா தெளிவாக ஆனான்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி டாக்டர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ காக்கா வலிப்பெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மெத்தையில் உட்காந்துட்டு அப்படியே இப்படி கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ உடனே டாக்டர் வந்து கேட்குறாங்க, பிரபு உனக்கு என்ன ஆச்சு, பிரபு சொல்லு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பிரபு கிடையாது, என் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு உடனே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்க உங்கள் அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பிரபு சொல்கிறாரு, இவங்க ஒன்றும் என்னோட அப்பா அம்மா கிடையாது, என் அப்பா பேர் சாமி, என்னோட அம்மா பேர் பார்வதி, அவங்க 2 பேருமே அந்த ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் தான் இருக்காங்க, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து நார்மலாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம் இருக்கும், அந்த இடத்த தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் நர்ஸுக்கு ஒன்றுமே புரியல இவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்ற. அப்போ நர்ஸில் என்ன பண்ணாங்களா, அவங்களாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ரூம்லேருந்து வெளியிட்டு ஆகிட்டாங்க. அப்போ டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு, ஆனால் அவர் எந்த பதிலுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, நம்ம பையன் சொல்லிக்கிட்டு இருந்தால அதனால் இவன் உடம்புல வந்து ஏதோ ஒன்று தான் பூந்துருக்கு அப்படின்னு இவங்க அப்பா அம்மா நினச்சிட்டு அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல
நாளைக்கு காலையில் நான் என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அவங்க அப்பா அம்மா வந்து அந்த ரூம்லேயே தான் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நார்மலாக சுடுதண்ணி எடுக்கணும். சுடுதண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நார்மலாக அந்த நர்ஸ் ரூமை தாண்டி தான் போய் எடுப்பாங்க. அப்போது இவங்களும் சரிட்டுன்னு தண்ணி எடுக்க போயிட்டுருக்காங்க. தண்ணி எடுக்க போனோடனே அந்த தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி நர்ஸ் ரூமை க்ராஸ் பண்ணி வர்றப்ப அங்கே இருக்கிற நர்ஸ் இவங்களை கூப்பிட்றாங்க. அம்மா கொஞ்சம் நேரம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையனை இங்கே வச்சுருக்காதீங்க, அவரை எப்படியாவது நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. உங்கள் பையனுக்கு வந்து ஒன்றும் சீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஒரு விஷயம், கெட்ட ஆத்மா தான் அவரை அட்டாக் பண்ணியிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னாக்கா இவங்க வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளை வந்திருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 20, 25 அந்த மாதிரி வயசு இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆயிருக்குதுன்னா, நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் சென்று கொஞ்சம் சீரியஸ் ஆனோன்னே அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களால மூச்சு விட முடியாமல் நைட்டில் வந்து காது மூக்கில் ரத்தம் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்மணி சொன்ன அப்பா அம்மா பேர் தான் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் சொன்னார்ல ஒரு பேர் சாமி என் பார்வதின்னு, இவங்க 2 பேருமே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளையை இங்கே வச்சுருந்தீங்கன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும், கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆமாவா, இது எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போ அவங்க உடனே சொல்கிறாங்க, நர்ஸு 1 வாரம் காலமாக இங்கே இருந்திருக்காங்க. அந்த ஒரு நோட் புக்கு மாதிரி வச்சுருப்பாங்களா, அதில் தான் அந்த பேர் டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த 1 வாரமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவங்க அப்பா அம்மா பேர் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னானே. சரின்னு இவங்களுக்கு வந்து குடல்லாம் நடுங்கி போச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்களா, நேராக வந்துட்டு ரூம்லேருந்து அவங்க அப்பாவை வெளியில் வர சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி பேய் விட்டுருங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுருந்துருக்காரு. அப்போ மறுநாள் காலையில் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அப்போ உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டு மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீ அவனை கூட்டிகிட்டு காருக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. சரின்ட்டுன்னு இவங்க அம்மாவும் பிரபுவும் கீழே போயிட்டாங்க. சரி, கீழே போனான்னு நார்மலாக இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சுடு தண்ணி ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவருக்கு கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டுன்னு சுடு தண்ணி ரீஃபில் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த செகண்டில் என்ன ஆகுதுன்னா, பிரபுவை வந்து காணோம். ஸோ பிரபு காணாம போனான்னு இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ் இருக்கிறவங்க வந்து வெளியில் போனாக்கா அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ஆபத்து பாருங்கள். அப்போ உடனே எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, பிரபு பிரபு பிரபுன்னு தேடுறாங்க, அவரை எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 1/2 hour கழித்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆம்புலன்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சீரியஸாக இருக்காங்கன்னா அவங்கள ஏற்றுறதுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் அவர் போயிட்டார். அங்கேருந்து தான் அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து அவர் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு பையனை காணோன்னு தேடிட்டு இருக்கீங்களா, அவன் வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே தான் உட்காந்துருக்கான், நான் வந்து ஆளை ஏற்றலான்னு வந்து பார்த்தா இந்த பையன் உள்ளுக்கு இருக்கிறான் அப்படின்ட்டுன்னு. அப்போ உடனே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போலீஸை வேற கூட்டிட்டு வேகமாக வராங்க. ஸோ வேகமாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, மல்லு கட்டி அவனை இழுக்கிறாங்க. அவன் உடனே சொல்கிறான், என்னை விட்டுடுங்க, எனக்கு மூச்சு திணறலாம் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரபு வந்து கத்திட்டு கிடக்குறான். ஆனால் நமக்கு என்ன தெரியணும், அது வந்து பிரபு கிடையாது. பிரபு உடம்புல அந்த பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அதோட பேய் வந்து முழுசாக அவனை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அப்பா அம்மாவை பார்த்து கூட, யார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போது போலீஸுக்கு நடந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி அவனை அப்படி இப்படி மல்லு கட்டி கீழே இறக்கி வச்சுட்டு அந்த சாமி பேய் ஓட்டுற இடம்னு சொன்னாங்களே, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவரை. அப்புறம் அந்த பேய் ஓட்டுறவ முன்னுக்கு போய் உட்கார வச்சானே, அவர் கேட்க இந்த பிரபு இருக்கார்ல, அவர் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த பெண்ணோட ஆத்மா வந்து சொல்ல ஆரம்பிக்குது, நான் வந்து எவ்வளோ கனவுகளோடு இருந்தேன், நான் நல்லா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், எப்படி தான் நான் செத்து போனேன்னு எனக்கு தெரியல, நான் நிறைய கனவுகளோடு இருந்தேன். அப்போது இந்த பேய் ஓட்டுறவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி உனக்கு நடந்து போச்சு, நீ இப்போ இந்த பையன் உடம்புலேருந்து நீ வெளியில் போ, எதுக்கு இந்த பையன் உடம்புல வந்திருக்க, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா,
சரி என்னால் சாமி மீறி எதுவுமே செய்ய முடியாது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்பா அம்மா நம்மளோட பிரபுவோட அப்பா அம்மாட்ட பார்த்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, நானும் உங்கள் புள்ள மாதிரி நினச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ அவங்க அப்பாவுக்கும் மனசு ஒரு மாதிரி ஆனானா அவர் உடனே கேட்குறாரு, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி, நீ என் பையனை விட்டு போனால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னானே, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, என்னை கடைசி வாட்டி எங்கள் அப்பா அம்மாட்ட என்னை போய் காட்டிடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுது. அப்போ உடனே இவங்க கேட்குறாங்க, அது எப்படி சாத்தியமாகும், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த பேய் சொல்லுது, இல்லை நீங்கள் என்னை காரில் கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொன்னானே. சரின்ட்டுன்னு அந்த பேய் அந்த பிரபு உடம்புல இருக்க அந்த பேயை கூட்டிக்கிட்டு அந்த சொல்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதுவும் கரெக்டான வழியை கூட்டி போகுது. கரெக்டான வழியை கூட்டிகிட்டு போனான்னா அங்கே போய் பார்த்தானா அவங்களோட அப்பா அம்மா ரொம்ப கவலையாக இடிஞ்சு போய் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபு நேராக ஓடி போய் அந்த அம்மாவை போய் கட்டி பிடிச்சி அப்படி அழுகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் இந்த பையன் ஏன் நம்மளை கட்டி பிடிச்சி அழுகுறான் அப்படின்னு. அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான்னா அவங்க அம்மா அப்படியே இடிஞ்சு போய் உக்காடுறாங்க அங்கே. அப்போ அந்த ஆத்மா அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு உயிர் போனது கூட எனக்கு தெரியல, உங்களை இப்படி அனாதையாக விட்டுட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி அதை அழுகுனோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அழுக வந்துடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி முடிச்சிட்டான்னு கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும்ல, அதனால் அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா அந்த பிரபுவை விட்டு அப்படியே நீங்கி போயிடுது. ஸோ இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் தூரத்தில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான். ஸோ இந்த கோவிட் டைமில் எல்லாத்தையும் வெளியில் அனுப்புனாங்களே, ஸோ அவங்களும் வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையே ஆச்சு. ஸோ இங்கே இவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆனதுனால நம்மளோட பிரபு தங்கியிருந்தார்ல அதே ரூமில் தான் இவங்களும் போய் தங்கியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்க இறந்து போனோன்னே அவங்கள அந்த விண்டோ பின்னாடி இருக்கிற அந்த காட்டில் தான் புதைச்சிருந்துருக்காங்க. ஸோ இவங்களை அங்கே புதைச்சி அங்கேயே சடங்குலாம் முடிச்சுட்டு தானே அனுப்பி விடுவாங்க. ஸோ வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே, அதனால தான் அவங்க அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த ஆத்மா. இது அவங்க அப்பா அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அந்த பையனை விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த பிரபு எரிஞ்சு போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. பயந்து போய் நம்ம எங்கம்மா இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கேட்டு அவரை சமாதானப்படுத்தி அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன ஞாபகம் ஊட்டுற மாதிரி இருக்குன்னா, நமக்கு இந்த கோவிட் டைம் வந்துச்சேப்பா, அதை யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளோ கஷ்டங்களை பார்த்தது. கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க இல்லை? நான் கூட ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் என் சேனலை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரி ரியலாக நீங்களும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாகவே நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஸோ அடுத்த ரியல் கோஸ்ட் ஸ்டோரியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.